அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் பேரூராட்சியில் பணிபுரியும் பட்டியலின தூய்மை பணியாளரை மனித மலத்தை அள்ள சொல்லி ஒருமையில் பேசியதாக பொறுப்பு மேற்பார்வையாளர் மீது பெண் வன்கொடுமை மற்றும் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாலா. வணக்கம் பாலா, மேலும் விவரம். நிச்சயமாக ஜெயஸ்ரீ. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் பேரூராட்சியில் நிரந்தர தூய்மை பணியாளராக 20 வருடங்களுக்கு மேலாக பட்டியல் இனத்தைச் சேர்ந்த 53 வயதுடைய விதவை பெண்மணி பதிவு வருகிறார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஸ்ரீபெரும்புத்தூர் பேரூராட்சியில் உள்ள மின்மயானத்தை ஆய்வு செய்வதற்காக காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் வருகிறார்கள் என்பதற்காக சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. அப்போது ஸ்ரீபெரும்புத்தூர் பேரூராட்சியில் உள்ள தூய்மை பணியாளர்கள் மின்மயான பகுதியை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் அங்கு ஈரமாக இருந்த மனித கழிவுகளை சுத்தம் செய்ய முடியாத நிலையில் இருக்கவே அதனை விட்டுவிட்டனர். இதனை பார்த்த ஸ்ரீபெரும்புத்தூர் பேரூராட்சியில் பணியாற்றி வரும் பொறுப்பு மேற்பார்வையாளர் சேக்கிழார் அங்கு வேலை செய்த தூய்மை பணியாளரான பெண்மணியை பார்த்து ஒருமையில் பேசி கடுமையான வார்த்தைகளை உபயோகித்து மனிதாபிமானமற்ற முறையில் கேவலமாக திட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் மிகவும் மனவேதனை அடைந்த அந்த பெண்மணி தனக்கு நேர்ந்த இந்த கொடூரமான செயலை வெளியே சொன்னால் வேலை போய்விடுமோ என்ற அச்சத்தில் அதனை யாரிடம் சொல்லவில்லை. ஆனால் பொறுப்பு மேற்பார்வையாளர் சேக்கிழாரோ ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றிய குழு தலைவர் கருணாநிதியின் தம்பி என்பதால் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி உண்மையை திரித்து கூறி பேரூராட்சி செயலர் மூலமாக அந்த பெண்மணிக்கு மெமோ வழங்க வைத்துள்ளார். இதனால் அதிக மன உளைச்சலுக்கு ஆளான அந்த தூய்மை பணியாளர் ஸ்ரீபெரும்புத்தூர் கோட்ட உதவி கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தார். புகாரை பெற்றுக்கொண்டு நேரடியாக விசாரணை மேற்கொண்ட ASP உதயகுமார் ஸ்ரீபெரும்புத்தூர் காவல் நிலையத்தின் மூலமாக பெண் கொடுமை மற்றும் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் ஸ்ரீபெரும்புத்தூர் பேரூராட்சி உதவி பொறுப்பாளர் சேக்கிழார் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். வழக்கு பதிவு செய்த தகவல் கிடைத்தவுடன் தலைமறைவாக உள்ள ஸ்ரீபெரும்புத்தூர் பேரூராட்சி பொறுப்பு மேற்பார்வையாளர் சேக்கிழாரை தனிப்படை அமைத்து ஸ்ரீபெரும்புத்தூர் போலீசார் தேடி வருகின்றனர். பட்டியல் இனத்தைச் சேர்ந்த பெண் தூய்மை பணியாளரை ஒருமையில் தரக்குறைமாக பேசிய மேற்பார்வையாளர் மீது பெண் வன்கொடுமை மற்றும் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்த சம்பவம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பையும் அரசு அலுவலர்களுக்கு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. ஜெய். விவரங்களுக்கு நன்றி பாலா. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.